இது கிராமத்து கதையரசர் கி ராஜன் நாராயணன் தொகுத்து தந்துள்ள கரிசல் காட்டு சிரிப்பாணி கதை. ராத்திரி நேரத்துல கட்டலுக்கு கீழே படுத்திருந்தாரு கொழுந்தனாரு. கட்டலுக்கு கீழே நீளமான பொட்டலமா சாக்குக்குள்ள ஏதோ ஒண்ணு கிடந்துச்சு. ஓசனையோட கேட்டான், மதனியோ இந்த சாக்குக்குள்ள என்ன இருக்கு? சமையல் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தா அவ சொன்னா, உடும்புங்க. உடும்பா? சரி சரி, அதுல ஒரு இறகு பிச்சு கொடு, காது கொடையணும். குறு 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 குறுங்குது காது, குன்னாங்குருன்னு கொடையுது காது. அடியாத்தி, நல்லா இருக்கே நீங்க சொல்ற யோசனை. இது என்ன கோழியா ரெக்கைய பிடுங்கி காது கொடைய? உடனே சுதாரிச்சுக்கிட்டாரு கொழுந்தனாரு. சும்மா நாச்சுக்கு கேட்டேன். சாயந்தரமா காட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாட்டை பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு திரும்பினாரு புருஷரு. குளிச்சுட்டு சாப்பிட உட்கார்ந்தாரு. இவ சாப்பாடு பரிமாறிக்கிட்டே சொன்னா, என்னங்க உங்க தம்பி கதையை கேட்டீங்களா? என்னடி, எங்க ஊர்ல இருந்து அப்பாரு உடும்பு கொடுத்து விட்டுருக்காருல்ல கறி சமைக்க, அதுல இருந்து ஒரு இறக புடுங்கி கொடுங்க மதனியோ, காது உடையணும், குறுகுருங்குது குன்னாங்குரு குருங்குதுன்னு உங்க தம்பி சொல்றாரு. எப்படி இருக்குங்க பாருங்க கதை. உடும்பையே பார்த்ததில்ல போல உங்க தம்பிக்காரரு அப்படின்னு சொல்லிப்புட்டு சிரி சிரின்னு சிரிப்பானியா சிரிச்சா. அவளோட சேர்ந்து இவனு சிரி சிரின்னு சிரிப்பானியா சிரிச்சு விட்டு சொன்னானா, இந்த எடுவட்ட பய அவன் கிடக்குறான் கோட்டி பய, அவனுக்கு என்ன தெரியும்? அவன் என்னத்த கண்டான்? உடும்புல போய் இறகு புடுங்கணும்னு நினைச்சிருக்கானே. இந்த கொடுமையை யார்கிட்ட கேட்கறது? அப்படி இறகு புடுங்க, அது என்ன ஆமையா? அறியாமைன்னு வந்துட்டா அதுக்கு அணைக்கட்டு ஏதுங்க? பல சமயங்களில் அறியாமைக்கு அறியாமையே சவுக்கடி. முட்டாள்தனத்தை முட்டாளிடமே சொன்னால் முட்டாள்தானே மும்முரமாய் பத்திக்கிட்டு எறிவான். தெரிஞ்ச ஒன்ன தெரியாம பேசினாலும் சரி, தெரியாத ஒன்ன புதுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசினாலும் சரி, முட்டா பையன்னு சிரிப்பானியாத்தான் சிரிக்க வைக்கும். இந்த கதையை கேட்டீங்களா? என்னடி இது? சாப்பாட்டை விட வெண்டிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் பொரியல், வெண்டிக்காய் அவியல், வெண்டிக்காய் தொக்கு, ஒரே வெண்டிக்காயா இருக்குதே. உன்னோட திட்டம் எனக்கு புரிஞ்சு போச்சுடி. வெண்டைக்காய் சாப்பிட்டா அறிவு எவ்வளவு வளரணும்னு தெரிஞ்சுக்கிட்டு உன் வீட்டுக்காரன் என்னைய பெரிய ஜீனியஸ் ஆக்கி இந்த உலகத்துக்கே காட்டுறதுக்கு தானே இப்படி பண்ற. அவ அப்படியே நாணி கோணி அப்படியே நின்று வளைஞ்சு நெளிஞ்சு சொன்னாலும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வெண்டைக்காய் அதிகமா சாப்பிட்டா மூளை வளரும்னு சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு உலகத்துக்கு காட்டத்தாங்க. எப்படி இருக்கு கதை? அதுக்கு தாங்க சும்மாவா சொன்னாரு பெரியாரு, 100 அறிவாளிகள் கூட மோதிடலாம், ஆனா ஒரே ஒரு மூடனோட மோதி ஜெயிக்க முடியாது.